From Zero to Infinity, Biography of Srinivasa Ramanujan, Video Part 3, 9th English, Unit 6, Prose Samachir Kalvi, prepared and presented by R. Manimaran. Now let me see the last part of the lesson. Unkept and uncouth he would visit office, showing everyone his fright notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job, but no one could understand what was written in the notebooks, and his application for job were turned down. அப்போது கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கண்டினியூஷன் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கு 2000 ஷீட் ஃபார் மந்த்துக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எழுதுறதுக்கு அவர் எங்கே பார்த்தாலும் ஏன்னாக்கா வந்து நிறைய அவர் சம்ஸ் எல்லாம் வந்து எழுதி தள்ளுனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அன்கெப்ட் அப்படின்னா திருத்தப்படாத, ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. அண்டு அன்கோத் அதாவது ரொம்ப அருவருப்பாக, அவர் எப்படின்னா தலையெல்லாம் வாராமல், அதாவது ஹோம்பிங் பண்ணாமல் ரொம்ப அக்லியாக அவர் இருந்திருக்காரு. ஏன்னா அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நோ டைமு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை கூட பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப அவரை ஸ்பீச்சுக்கெலாம் கூப்பிடும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை எடுத்து தட்டுவாராம், அப்படியே டஸ்ட்டெல்லாம் பறக்குமா, அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்பீச் பண்ணுவாராம் அவர் அந்த இதில் மாலிக்யூல்ஸ் இதெல்லாம் பற்றி. அப்போது இங்கே பாருங்கள், ஹி வுட் விசிட் ஆஃபீஸ், எல்லாம் ஆஃபீஸாக போயிட்டு ஏறி இறங்கி எல்லார்ட்டையும் காட்டுறாரு. அவர் ஃப்ரைடு நோட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கசங்கி நோட்டு புக்கு, அதை எல்லார்ட்டையும் காட்டுறாரு. அவர்கிட்ட காட்டிட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும், கிளரிக்கல் ஜாப்பை வந்து என்னால் நல்லா செய்ய முடியும், கணக்கு அக்கௌண்ட் செக்ஷன்லாம் என்னால் நல்லா பண்ண முடியும். பட் நோ ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் ரிட்டன் த நோட்புக்ஸ். அந்த நோட் புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு அங்கே உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியலை. அண்ட் ஹீஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஜாப் வேர் டர்ன் டவுன், யாருக்குமே தெரியாததுனால அவரை வந்து அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படுது, அவருக்கு ஜாப் வந்து கொடுக்கல. So luckily for him, he at last found someone who was impressed by his notebooks. He was the director of Madras Port Trust, Francis Spring, and he gave Ramanujan a clerical job on a monthly salary of 25 rupee. அவருக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்து அவர் ஒரு கண்ணில் அவரை வந்து ஒருத்தர் கண்ணில் பட்டார். யார் அப்படின்னாக்க அவர் தான் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது துறைமுகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த துறைமுகத்தோட இயக்குனர். அவர் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு ஒரு ஜாப்பை வந்து கிளரிக்கல் ஜாப்பை வந்து போட்டு கொடுக்குறாரு. அதாவது ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் அப்படின்ற அவங்க வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஹி கேவ் அ ராமானுஜன், அவருக்கு வந்து மந்த்லி ஒரு 25 ரூபி வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை போட்டு கொடுக்குறாரு. லேட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள், சம் டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் interested in mathematics initiated a move to provide Ramanujan with a research fellowship on May 1, 1913. The University of Madras granted him fellowships of 75 rupees a month, so though he had no qualifying degree. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து ஒரு ரிசர்ச்சுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. பாருங்கள், ஒரு சில டீச்சர்ஸ், இந்த மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸு, அப்புறம் எஜுகேஷனிஸ்ட் கல்வியாளர்கள், அப்புறம் கணிதவியலாளர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு இனிஷியேட் எடுத்து அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவரை ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா May 1, 1913 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கிராண்டட்னா கொடுக்குறது, ஒரு கல்வி உதவித்தொகை ஃபெலோஷிப் ஒன்று கொடுக்குது. எவ்வளோன்னா மந்த்லி 75 ரூபி. அவர் வந்து குவாலிஃபையிங் டிகிரியை வந்து குவாலிஃபையாக இல்லை, அப்படி இல்லைனாலும் அவருக்கு வந்து கணிதத்தில் ரொம்ப ஒரு டேலண்டடாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு 75 ரூபீஸ் வந்து கொடுத்து உதவி பண்ணுறாங்க. a few months earlier, ஆனால் அதுக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே அவர் ராமானுஜன் என்ன பண்ணார் அப்படின்னா, சென்ட் ஏ லெட்டர் டு த கிரேட் மேத்தமெட்டிஷியன் ஜிஹெச் ஹார்டிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதில் வந்து என்னென்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தான் அவர் இருக்கார். அதாவது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட மேத்தமெட்டிஷியன்ஸ்
கணிதவியலாளர் வந்து ஜிஹெச் ஹார்டிக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு ராமானுஜன். என்னென்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு, இன் விச் ஹீ ஹேஸ் செட் அவுட் 120 தியரம்ஸ் அண்டு ஃபார்முலே. அதாவது 120 தேற்றம்ஸ், தியரம்னு நம்ம படிச்சுட்டு இல்லையா, தேற்றம் அண்டு ஃபார்முலே, இந்த ஃபார்முலா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அமாங் தெம் வாஸ் வாட் இஸ் நோன் ஆஸ் த ரேமான் சீரியஸ். அதாவது ரேமான் சீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ் வாட் இஸ் நோன் ஆஸ் த ரேமான் சீரியஸ், எ டாபிக் இன் த definite integral of calculus. But Ramanujan was ignorant of the work of German mathematicians George F. Riemann, who had earlier arrived. அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த அதாவது சில சூத்திரங்கள் இதையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ரைட் பண்ணி அவருக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கார். அந்த ரேமான் சீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெக்ரல் ஆஃப் கால்குலஸ் இது எல்லாத்தையுமே ரைட் பண்ணி அவருக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காரு. ஆனால் வந்து ராமானுஜத்துக்கு வந்து தெரியாது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஜெர்மனை சேர்ந்த மேத்தமெட்டிஷியன் கணிதவியலாளர் வந்து ஜார்ஜ் எஃப் ரீமான் அப்படின்றவர் வந்து இதை வந்து முன்னாடியே வந்து இதை எழுதியிருக்கிறாரு, கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தொகையீட்டு நுண்கணிதத்தின் ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ரேமான் சீரியஸ் தொடர், இல்லைனாக்கா தொகையீட்டு நுண்கணிதத்தின் ரேமான் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கணித சமன்பாடுகளில் அதை வந்து சொல்லுவாங்க அந்த இதை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி அந்த அரைவ்டு சீரியஸ் எ ரேர் அச்சீவ்மெண்ட், அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா அவர் வந்து பண்ணியிருக்காரு, இந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். So include was Ramanujan conjectures about the kind of equations called modular. அதாவது மாடுலர்னா சமன்பாடுகள். அடுத்தது இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க கிட்டத்தட்ட மிக குறைஞ்ச இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவர் நம்ம ராமானுஜம் இருக்கார் இல்லையா, இவர் கண்டுபிடிச்ச அந்த மாடுலார் சமன்பாடுகளை வந்து பியர் டெலிஜன் அப்படின்றவர் வந்து ஒரு சப்கான்ட்லி ப்ரூவ்டு திஸ் கன்ஜெக்சர் டு பி கரெக்ட். அதாவது இந்த அனுமானம் வந்து சரியான முறையில் தான் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற இவருடைய அந்த சமன்பாடுகளை வந்து அவர் வந்து நிரூபித்து காட்டினார் அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க. இட் டிட் நாட் டேக் அ லாங் ஃபார் ஹார்டி அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ் J.E. Littlewood to realize that they had discovered a rare mathematician's genius. They made arrangement for Ramanujan's passage and stay at Cambridge University on March 17, 1914. He sailed for Britain. அதாவது பார்த்திங்கனாக்க ஒரு இவர் இருக்கார் இல்லையா நம்ம J.E. Littlewood அப்புறம் ஹார்டி, இவங்க வந்து மிகப்பெரிய அந்த ஒரு கணித மேதையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம், விரைவில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க உண்மையாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஜீனியஸ் அதாவது மேத்தமெட்டிஷியன்ஸ் ராமானுஜத்தை வந்து அவங்க தானே கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்படி குறைந்த நேரத்தில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தே மேட் அரேஞ்ச்மெண்ட், அவங்க தான் வந்து ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் இவருக்கு பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னாக்கா கேம்பிரிட்ஜில் வந்து இவர் ரிசர்ச்சை பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறாங்க. ராமானுஜனை வந்து ஆன் March 17, 1914 பிரிட்டனுக்கு இவரை வந்து பயணம் செய்கிறதுக்கு வந்து இவரை வழிவகை செய்கிறாங்க. ராமானுஜன் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் ஸ்ட்ரேஞ்சர், அங்கே போயிட்டார். அங்கே கேம்பிரிட்ஜில் போயிட்டு இவர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராகவே இருக்கார் அட் கேம்பிரிட்ஜில். த கோல்டு வாஸ் ஹார்டு டு பேர். த ஹார்டு டு பேர் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸுங்க, ஒரு இடியம்ஸ் மாதிரி உள்ள நமக்கு இடியம் ஃப்ரேசஸ்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி ஹார்டு டு பேர். So and began vegetarians. He had to cook his own food. However, he continued his research in mathematics with determination in the company of Hardy and Littlewood. He could forget much of the hardships he had to endurance ன்னு சொல்லுவாங்க. இந்த என்டியூர் பண்ணுற அதாவது ராமானுஜன் வந்து அங்கே வந்து பார்த்திங்கனாக்க அங்கே போய் தங்கியிருக்காரு கேம்பிரிட்ஜில். அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு அந்நியமாகவே, அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சராகவே தனிமையிலேயே இருக்கார், ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவனாகவே இருக்கார் அப்படின்றது அப்படி அந்த மாதிரி இருந்திருக்காரு. ஏன் அங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் இல்லையா, ரொம்ப குளிர் பிரதேசம். அதனால் வந்து இவர் வெஜிடேரியன், மாமிசம் சாப்பிட்றவங்க அங்கே வந்து ரொம்ப ஏன்னா மாமிசம் இதெல்லாம் வந்து சாப்பிட்றவங்களுக்கு அது நல்லா ஒத்து வரும்.
இது இவர் ரொம்ப வெஜிடேரியன், இவர் தனியாக சமைச்சு சாப்பிட்றாரு. ஹி ஹேட் டு குக் ஓன் ஃபுட். இவரே சமைச்சு சாப்பிட்றதுனால அந்த குளிரை இவரால் தாங்கிக்க முடியல. இருந்தாலும் கண்டினியூட் ரிசர்ச், அவர் மேத்தமெட்டிக்ஸ் ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ணார். அவருடைய மன உறுதியோடு அவர் பண்ணார். இந்த கம்பெனி ஆஃப் ஹார்டி அண்ட் லிட்டில்வுட் இவங்க வந்து கம்பெனி கொடுத்ததுனால அவரால் வந்து செய்ய முடிஞ்சிச்சு. தென் ஹீ குட் ஃபர்கட் மச் ஹார்ட்ஷிப்ஸ் ஹீ ஹேட் டு என்டியூர். அவங்களுடைய துணை இருந்ததுனால அந்த கஷ்டங்களை எல்லாம் இவர் மறந்தார். இன் ராமானுஜன், Hardy found an unsystematic mathematician similar to one who knows the Pythagoras theorem but does not know what a concurrent triangle means. அதாவது இங்கே என்ன ராமானுஜன் ஹார்டி ஃபவுண்ட் என்ன, அதாவது அன்சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதாவது ஒரு பித்தாகரஸ் தேற்றம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒத்த முக்கோணம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொன்று தெரிஞ்சவங்களுக்கு இன்னொன்று தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு அதே மாதிரியே செவரல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் in his research could be attributed to lack of formula educations Ramanujan played with number as a child. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சப்ஜெக்டில் ஒருத்தங்க சிறந்து விளங்குறாங்க அப்படின்னாக்க மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே அவருக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தருமே அது மாதிரி தான் ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்க. இவர் ராமானுஜனும் அந்த மாதிரி தான் அவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய ரிசர்ச்சில் அதாவது ஃபார்மல் எஜுகேஷன்ஸ் அவர் ஃபார்மல் எஜுகேஷன் அவருக்கு இல்லை அப்படின்னா கூட ராமானுஜன் வந்து நம்பரோட ஒரு சைல்டு வந்து எப்படி டாயோட விளையாடும், பொம்மையோட விளையாடும், அந்த மாதிரி இவர் வந்து அந்த நம்பர்ஸு கூட விளையாண்டார் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். இட் வாஸ் அ ஜீனியஸ் தட் லெட் ஹிம் டு மேத்தமெட்டிக்கல் ட்ரூத்ஸ். அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கணித அறிவியல் ஜீனியஸ் இருக்காங்க இல்லையா, அப்படி அவங்க மேத்தமெட்டிக்ஸோடைய ஒரு உண்மை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த டாஸ்க் ப்ரூவிங் த இம்பார்ட்டன்ட் இன் சயின்ஸ் ஹி லெஃப்ட் டு லெஸ் மார்டல். அதாவது இவர் வந்து பார்த்திங்கனாக்க நிறைய ஒரு அழியாத ஒரு பிளேஸை வந்து அறிவியலுக்கும் அறிவியலுடைய வளர்ச்சிக்கும் அந்த ஒரு அழியாத ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சி அந்த பிளேஸை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். So Ramanujan was elected fellow of the Royal Society on February 28, 1918. He was the youngest Indian to receive distinguished fellowship. அதாவது பார்த்திங்கனாக்க மிக குறைஞ்ச வயதில் வந்து நம்ம ராமானுஜத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராயல் சொசைட்டி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த ராயல் சொசைட்டியில் ஒரு உறுப்பினர் ஆகிறாரு. February 28, 1918 ஒரு யங்கஸ்ட் இந்தியன். அதாவது பார்த்திங்கனாக்க முதல் இந்தியன் அவர். இந்த மாதிரி குறைஞ்ச வயசில் யாருமே வந்து அந்த ராயல் சொசைட்டி உறுப்பினராக இருந்தது கிடையாது. இட்ஸ் ப்ரௌட் ஆஃப், ரொம்ப ஒரு பெருமிதத்துக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் அதே இதில் வந்து அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க became the first Indian to be elected fellow of Trinity College, Cambridge. His achievement at Cambridge include the Hardy-Ramanujan Littlewood circle method in number theory, Roger Ramanujan's identities in partitions, in integers, a long list of the highest composite number. Beside work on the number theory on the algebra in inequalities in algebra, his work to continued fractions is considered to be equal in importance to that great mathematicians like Leonard Euler and Jacobi. அதே பார்த்தீங்கன்னாக்க கணிதத்தில் வந்து ஹார்டி ராமானுஜன் லிட்டில்வுட் வளையமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி வந்து ரோகர் ராமானுஜரின் முழு எண் பகுப்பு அடையாளம், மிகப்பெரிய கலப்பெண்கள் குறித்த மிக நீண்ட அட்டவணை, அது மட்டும் இல்லாமல் எண்கணிதம் இந்த சமனில்லா இயற்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாத்தையும் வந்து இந்த கணிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு, அது ஒவ்வொரு பார்ட்டுங்க. இது எல்லாமே கேம்பிரிட்ஜில் இவர் செஞ்ச சாதனைகள். ஓகேவா? இது எல்லாமே அவருடைய ரிசர்ச் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறம் இயற்கணிதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இவரது பின்னங்களின் தொடர்ச்சி குறித்த கருத்துக்கள்,
இயற்கணித ஆல்ஜிப்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அல்ஜிப்ரா ஆஃப் இன்குவாலிட்டிஸ் இன் ஆல்ஜிப்ரா இஸ் ஒர்க் கண்டினியூடு ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது பின்னங்களின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டினியூடு ஃப்ராக்ஷன்ஸ். நீங்கள் 10th உங்களுக்கு படிச்சிருப்பீங்களா என்னென்னு சரியாக எனக்கு தெரியலை, மேபி இருக்கலாம். அப்போ வந்து கண்டினியூ ஃப்ராக்ஷன்ஸ் இதில் வந்து ஈக்குவல் டு இம்பார்ட்டன்ஸ் டு த கிரேட் மேத்தமெட்டிஷன்ஸ், இந்த லியானார்டோ ஆயிலர்ஸ் அப்படின்னு ஜேக்கப், இவங்க கணக்குக்கு ஈக்குவலாக. ஏன்னா வேர்ல்டுலேயே ஃபேமஸான ஒரு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு நிகராக வந்து இவருடைய ரிசர்ச் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. So while Ramanujan's continued his research work tuberculosis, அதாவது பார்த்திங்கனாக்க அவருடைய ரிசர்ச்சை வந்து கண்டினியூ அந்த காச நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு அட்டாக் பண்ணிடுச்சு. தென் அண்ட் இன்க்யூரபிள் டிசீஸ், அதாவது இந்த டியூபர்குலோசிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து க்யூர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து. ஏன்னா காச நோய் வந்தாக்கா ரொம்ப உடம்பெல்லாம் உரிக்கிறோம். ஸோ டியூரிங் ஹிம், அது வந்து அவர் ரொம்ப உருக்கிடுச்சு, அதை விழுங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டியூர்னா அந்த இடத்துல. த ராமானுஜன்ஸ் வாஸ் சென்ட் பேக் டு இந்தியா அண்ட் வென் டிசம்பேக்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபவுண்ட் ஹிம் pale, exhausted and emaciated. To forget the agonizing pain, he continued to play with the numbers even on his deathbed. ஆமாங்க, அவர் திருப்பியும் என்னென்னா அந்த காசு நோயால் அவர் வந்து அவதிப்பட்டதுனால திருப்பி அவரை இந்தியாவுக்கு திருப்பி அமைச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம், ராமானுஜத்தோட ஃப்ரெண்டெல்லாம் அவரை பார்த்துட்டு, என்ன இந்த அளவுக்கு இப்படி ஆள் மெலிஞ்சு போயிட்டானே, வெளுத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லோரும் வந்து வேதனைப்பட்டாங்க. இந்த வேதனையை அவர் மறக்கிறதுக்காக அவர் பெட்டிலேயே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையிலேயே அவர் வந்து அந்த நிறைய சமன்பாடுகளை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு கண்டினியூ டு ப்ளே வித் நம்பர்ஸ். அந்த நம்பரை வந்து அவர் நிறைய வந்து கணித சூத்திரங்களை வந்து ரைட் பண்ணி எழுதிக்கிட்டு தான் இருந்தார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயங்க. Besides being a mathematician, Ramanujan was an astrologer of repute and a good speaker. He used to give a lecture on subject like God, zero and infinity. அது வந்து இவர் வந்து ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன். நாட் ஓன்லி ஹீ இஸ் அ மேத்தமெட்டிஷியன்ஸ், ஹி வாஸ் அ மேத்தமெட்டிஷியன் மட்டும் கிடையாது, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜர். அதாவது அஸ்ட்ராலஜர்னு தெரியும் இல்லையா, நம்ம அந்த ஜோதிடம்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதில் ஒரு மிக வல்லவராக இருந்திருக்காரு. ஸ்பீக்கர், குட் ஸ்பீக்கருங்க, மிகச்சிறந்த பேச்சாளர். இவர் வந்து பார்த்திங்கனாக்க அந்த பேச்சு எந்த மாதிரியான டாப்பிக்கில் அவர் பேசுவார்னா, காட் அதாவது கடவுள், ஜீரோ சுழியம்னு சொல்லக்கூடிய நம்ம ஜீரோ அண்டு இன்ஃபினிட்டி முடிவிலி, இந்த தலைப்புகளில் வந்து அவர் நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு ஸ்டஃப்பான ஒரு விஷயங்களை வந்து பற்றி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டியர் ஸ்டூடெண்ட், இதோட நமக்கு லெசன் முடிஞ்சிச்சு. இதில் உள்ள பார்த்திங்கனாக்கா கொஷின் ஆன்சர்ஸ் இது எல்லாமே நீங்கள் நீட்டாக படிச்சிருங்க. நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லெசனுடைய தீம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஜீனியஸ் அப்படின்றவங்க இயற்கையிலேயே பிறக்கிறான் அப்படின்றதும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்க அவன் தன்னுடைய நேரங்களை வந்து என்ன பண்ணிக்கணுன்னாக்க ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக செலுத்தும் போது அவன் மிகப்பெரிய ஜீனியஸாக ஆகுறான் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது ராமானுஜம் வந்து ஒரு மிகப்பெரிய சீனியராக இருந்திருக்காரு. எதில் அப்படின்னாக்க கணிதத்தில் வந்து ஜீனியஸாக இருந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். நீங்களும் வந்து நம்மளும் என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி கணிதத்தில் வந்து ஒரு வல்லுநராக ஆகலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.